ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமி ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபைபர், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமுள்ள ஓட்ஸ் பசலைக்கீரை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்து லோ ஃப்ளேமில் 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் கட் ரோல்டு ஓட்ஸ் போட்டு கொஞ்சம் வார்மாக ஆகிற வரை ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதிக நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இது ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்படி லேசாக வறுத்த ஓட்ஸை இந்த அளவு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த ஓட்ஸ் ஃப்ளாரை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அதோட பொடியாக கட் பண்ண பசலைக்கீரை 1 கப் போட்டுக்கோங்க. இதோட சீரகம் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதோட 1/2 கப் கொஞ்சம் சூடான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் கையில் ஒட்டுங்கிறதால ஃபோர்க் வச்சு முதல்ல மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதோட கோதுமை மாவு 1/4 கப் போட்டுக்கோங்க. இப்போ கை வச்சு 1/4 கப் அளவு வார்மாக இருக்கிற தண்ணி சேர்த்து மாவு நல்லா நீட் பண்ணுங்க. மாவு இந்த பதம் வரவும் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து நீட் பண்ணுங்க. நல்லா நீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் மாவு மேலே உலராம இருக்க தடவி விடுங்க. இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு மூடி 1/2 மணி நேரம் ஊற வைங்க. 1/2 மணி நேரம் ஆகவும் நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி. இந்த மாவை ஈக்குவல் சைஸ் உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. ஓட்ஸ், மில்லட்ஸ் வகைகளை கீரையோடு சேர்த்து எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ ரோல் பண்ண சப்பாத்தியை சூடான காஸ்ட் ஐரன் பேனில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டிடுங்க. இப்படி கிச்சன் டவல் வச்சு நல்லா அழுத்தி விட்டா சப்பாத்தி கொஞ்சம் பஃப் ஆகி லேயர்ஸ் வரும். சப்பாத்தியும் சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஹெல்தியான சத்துக்கள் நிறைந்த அருமையான ஓட்ஸ் பசலைக்கீரை சப்பாத்தி ரெடி.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லேயர்ஸ் ஃபார்ம் ஆகி மிருதுவாக இருக்குது. இதை நல்ல சுள்ளுடு காரமான தக்காளி சட்னியோட சாப்பிடுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.